இங்க 2 பேர் சூப்பர் மார்க்கெட்ல திங்ஸ் வாங்குற மாதிரி உள்ள வந்துட்டு அந்த ஷாப் ஓனரோட நாய்க்குட்டியை திருடிட்டு போக பாக்குறானுங்க. அதுக்குள்ள அதோட அம்மா அதை பாத்துருது. பார்த்ததும் அதோட குட்டியை காப்பாத்துறதுக்காக குலைக்குது. ஆனா அந்த கடைக்காரரு ஏதோ தெரியாதவங்களை பார்த்து குலைக்குதுன்னு நினைச்சு அந்த நாயை பிடிச்சு வச்சுக்கிறாரு. அந்த கேப்ல இவனுங்க தப்பிச்சு போயிடுறானுங்க. போய் அந்த நாய்க்குட்டியை ஒரு கூண்டுக்குள்ள போட்டுட்டு வேன் எடுத்துட்டு கிளம்பிடுறானுங்க. அந்த நாய் கதவை திறக்க எவ்வளவோ ட்ரை பண்ணது முடியல. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு கஸ்டமர் உள்ள வரவும் அந்த கேப்ல அந்த நாய் வெளியில ஓடி வந்துருது. வந்து அந்த வேனை பின்னாடியே துரத்திட்டு ஓடுது. வழியில காரு பஸ்ன்னு எதையும் பார்க்காம குறுக்க பூந்து அந்த வேனை மட்டுமே போக்கஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கு. கரெக்டா ஒரு இடத்துல அந்த வேன் திரும்பவும் இதோட ரோட்ல இருந்து டைரக்டா அந்த வேன் மேல பாஞ்சிருது. ஆனா இதால ஃபுல்லா ஏற முடியாம பாதி உடம்பு தொங்கிட்டு தவிச்சிட்டு இருக்கு. வேன் வேற வேகமா போறதுனால பேலன்ஸ் இல்லாம கீழே விழற மாதிரி ஆயிடுது. ஆனா எப்படியோ சமாளிச்சு அங்கேயும் இங்கேயும் காலை வச்சு மேல ஏறிடுது. மேல ஏறினதும் அந்த கூண்டை திறக்க ட்ரை பண்ணுது. அதால முடியலன்னு தெரிஞ்சதும் ஃபர்ஸ்ட் அதோட குட்டியை பயப்படாம இருக்கிறதுக்கு சமாதானப்படுத்துது. கொஞ்சம் தூரம் போனது இந்த வேன் ஒரு இடத்துல நிக்குது. அங்க இந்த நாய்க்குட்டியை மட்டும் அவனுக்கு தூக்கிட்டு போறானுங்க. உள்ள இந்த பெரிய நாய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம ஃபாலோ பண்ணி பின்னாடியே போகுது. அங்க போனா ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சிருது. அவனுங்களும் இந்த பெரிய நாயை பாத்துறானுங்க. அதை துரத்தலாம் நினைக்கிறதுக்குள்ள பக்கத்துல திரும்பி பார்த்தா டைமண்ட் ரிங்க திருடிட்டு வந்து டேபிள் மேல வச்சிருக்கானுங்க. உடனே இந்த நாய் அதை எடுத்துருது. இவனுங்க அந்த ரிங்க கீழே வைக்க சொல்லி அந்த நாய்க்குட்டியை விட்டுறேன்னு கெஞ்சி பாக்குறானுங்க. அப்பயுமே அந்த நாய் அதை தூக்கிட்டு வெளியில ஓடி வந்துருது. ஏன்னா அந்த நாய் ஏற்கனவே ஒரு பிளான போட்டு தான் உள்ள வந்திருக்கு. இப்ப அவனுங்க அதை துரத்திக்கிட்டு வெளியில ஓடினதும் இது நைட் ஆனதும் வேற வழியா உள்ள பூந்து அந்த நாயை கூண்டோட தூக்கிட்டு ஓடி வந்துருது. எப்படியோ அந்த கூண்டை திறந்து அந்த குட்டியை வெளியில எடுத்ததும் அதை வாயாலே தூக்கிட்டு காட்டு வழியா போயிட்டு இருக்கு. அப்ப வழியில ஏதோ சாசேஜ போட்டு வச்சிருக்காங்க. அது ஏதோ காட்டு பண்ணியை பிடிக்கிறதுக்காக போட்டு வச்சிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாய் அதோட குட்டியை சேஃபா ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த சாசேஜ் எடுத்துட்டு போறதுக்காக வருது. அதுக்குள்ள ஒரு காட்டு பண்ணி அங்க வந்துருது. இப்ப சாப்பாட்டுக்காக ரெண்டும் சண்டை போட்டுக்க போகுதுன்னு பார்த்தா அந்த காட்டு பண்ணிக்கு பக்கத்துல அதோட குட்டி படுத்திருக்கு. சோ அதுவும் ஒரு தாய் தான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாயை ஒரு சாசேஜை விட்டுட்டு ஒன்ன மட்டும் எடுத்துட்டு வந்துருது. வந்து பார்த்தா குழிக்குள்ள ஒளி வச்சிருந்த குட்டி காணாம போயிடுது. அதோட குட்டியை குலைச்சு குலைச்சு கூப்பிட்டு பாக்குது. சடனா எங்க இருந்து இதோட காலை யாரோ பிடிக்கிறாங்க. யாருடான்னு பார்த்தா அந்த குட்டியை திருடிட்டு போனவனு தான் இந்த நாயை பிடிக்கிறதுக்காக ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கானுங்க. ஆனா அந்த காட்டு பண்ணிக்கு இந்த நாய் ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி கடனா அது வந்து இவனுங்களை மிரட்டி ஓட விட்டுருது. அதுக்குள்ள இந்த நாய்க்குட்டி ஒரு பாம்பு கிட்ட மாட்டிக்குது. இந்த தாய் நாய் வந்து பார்க்கும்போது மயக்கத்துல இருக்கு. உடனே என்ன செய்யறதுன்னு புரியாம அந்த குட்டியை தூக்கிட்டு வந்து அவனுங்கிட்டே கொடுத்துருது. அதை பார்த்தது இது எவ்வளவு புத்திசாலின்னு கண்டுபிடிச்சானுங்க. ஏன்னா இவனுங்களால மட்டும் தான் இப்ப அதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்த முடியும் தெரிஞ்சுதான் அவனுங்கிட்டே கொண்டு வந்து கொடுக்குது. இவனுங்களும் அதை தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திடுறானுங்க. இப்ப மறுபடியும் வந்து இவனுங்க வேனுக்குள்ள இருந்த ஒரு பர்ஸை தூக்கிட்டு ஓடுது. இவனுங்களும் வேன் எடுத்துட்டு அந்த நாயை துரத்திட்டு போறானுங்க. பார்த்தா இதே மாதிரியே நிறைய நாயை அடிச்சு வச்சிருக்க ஷெல்டருக்கு போய் காணாம போயிடுது. இவனுங்களும் வேனை விட்டு இறங்கி வந்து எங்க அந்த நாயின்னு தேடிட்டு இருக்கானுங்க. அந்த கேப்ல இந்த நாய் அந்த வேனுக்குள்ள பூந்து அதோட குட்டியை தூக்கிட்டு போயிடுது. ஒரு வழியா ரொம்ப நாள் கழிச்சு இந்த குட்டி அம்மா ஒண்ணு சேர்ந்துறாங்க. சோ இந்த உலகத்துல எந்த ஜீவராசியா இருந்தாலும் தாய்ப்பாசம் தான் சிறந்ததுன்னு நிரூபிச்சு காட்டிடுது.